ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நண்டு சூப்பு வைக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, மிளகு, ஜீரகம், மசாலாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, காளான். அது கூட காளான் போட்டால் ரொம்ப நல்லது, சத்து. பாருங்கள், நான் காளான், இது கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், சின்ன வெங்காயம், இவ்வளோதும் நான் வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் சூடானதும் பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டேன். அதுக்கு பிறகு என்னென்னா இந்த தக்காளி போட்டேன். தக்காளி போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்குது. அடுத்தது அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். பாருங்கள், அது போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். பாருங்கள், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா காளான் போடுறேன். பாருங்கள், காளான் போடுறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பன்னீர் போடலாம். பன்னீர் போட்டால் சளி இல்லாதவங்க தான் பன்னீர் போடணும், இதெல்லாம் போடக்கூடாது. இதுதான் போடணும். மிளகு தூள் நான் முன்னாடியே போட்டால், மஞ்சள் தூள் போட்டு நண்டை வேக வச்சுட்டா தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட போகிறேன் நான். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக, அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச நண்டை இதுக்கு மேலே தான் போட போகிறேன். இதில் இதை பாருங்கள், இது நண்டை போடப்போகிறேன். வேக வச்ச நண்டை போட்டேன். நண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நண்டு சூப்பு எல்லாம் காரம், உப்பு, மிளகு தூள், மிளகாத்தூள் அந்த இதில் காளானில் ஏறிடுச்சு, நண்டுலேயும் ஏறிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இருங்க, நான் டேஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட, நல்லா இருக்கான்னு. டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். செம்ம சூப்பருங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த ஆளுக்கு ஒரு கப்பு குடிக்கலாம். என்ன பண்ணுறது, அங்கேருந்து தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும். பாருங்கள், சுவையான காளான் சூப்பு ரெடி.